1/2 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு ஈஸியாக மெத்தட் சொல்கிறேம்மா, கேட்டுக்கோ. 4 வெள்ளாரி நறுக்கி 4 தக்காளி நறுக்கி வச்சுக்கோ. எண்ணெய் சட்டியில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்று. நெய் இருந்தாலும் கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம். அதில் என்ன செய்ய, நறுக்கின வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா பொரியிற அளவு மொறுவும்ல சிவப்பு கலரில் ஆகும்ல, அந்த மாதிரி விட்டுரு. அதோட கொஞ்சம் வெள்ளையாக இருக்கையில் என்ன செய்யணும், முந்திரி பருப்பை சேர்த்து அதில் போட்டு நல்லா வதக்கி அள்ளி ஒரு தட்டையில் தனியாக வச்சிரு. வச்சுட்டு அந்த எண்ணெயில் பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோ. போட்டுட்டு பாதி வெங்காயம் வச்சுருந்தோம்ல, அதை லேசாக வதக்கிட்டு அதை லேசாக வதங்கின உடனே அதில் என்ன செய்ய, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடு. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டு அதை லேசாக வதக்கின பிறகு அதை லேசாக வதக்கின பிறகு நறுக்கின தக்காளி எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா தக்காளி ஜூஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுறணும். தேவையான அளவு உப்பையும் போட்டால் நல்லா சீக்கிரம் ஜூஸ் ஆயிரும். அதை போட்டு நல்லா வதங்கின உடனே மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடு. 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோ. பெரிய டீஸ்பூன் இருக்குல்ல, அதால் 1 ஸ்பூனும் இன்னொரு 1/2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுரு. போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் 1 டம்ளர் தயிர் தேவைப்படும். 1 டம்ளர் தயிர் அதில் ஊற்றிடு. நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஜூஸ் ஆகி நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். அந்த பிறகு தான் தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றி மல்லி புதினாலையும் போட்டு கிண்டி விட்டு நல்லா வதக்கி அதை பாதி அள்ளி ஒரு கிண்ணத்தில் வச்சிரு. இதில் வச்சுட்டு பாதி இதை கறியில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கறியை வேக வச்சுக்கணும். 3 விசில் நல்லா விட்டுட்டு, ஹையில் 3 விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சே 2 விசில் விட்டு நல்லா மவுர வந்துடும் கறியை குக்கரில் வேக போட்டுட்டு நீ என்ன செய்ய, அரிசியை தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சிடணும். 1க்கு 2 தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். நல்லா தண்ணியில் அந்த குக்கரில் விசில் வர வரைக்கும் இது ஊறுறதுக்கு சரியாக இருக்கும். விசில் போனவுடனே குக்கர் திறந்து இந்த தண்ணியோட அரிசியையும் கொட்டி பாக்கி மசாலா வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றணும். லெமன் ஜூஸ் ஊற்றி அதை நல்லா கலக்கி விட்டு குடிச்சு பார்க்கணும். குடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு எடுக்குன்னு இருக்கணும். அப்போ தான் சோறு வெந்தால் சரியாக இருக்கும் பக்குவமாக. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீ ஒரு விசில் விட்டால் போதும். பிரியாணி சூப்பராக இருக்கும்.
பிரியாணி விசில் வந்து நல்லா விசில் அடங்கினோடனே என்ன செய்யுமா, குக்கரை திறந்து அதை இன்னொரு சட்டியில் கொட்டி உடனே நல்லா சட்டியில் கொட்டி நல்லா கிளறி வச்சுட்டேன்டா நல்லா பொலன்னு இருக்கும். குழஞ்சி உடையாமல் குழஞ்சி பொலன்னு இருக்கும். இன்னொரு சட்டியில் கொட்டி லேசாக கிளறி விட்டு வச்சிடணும். நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் என்ன செய்ய, அந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு வெங்காயம் அதை பூரா மிளகாய் தூவி விட்டு தம் போட்டுடணும். அவ்வளோதான். நல்லாயிருக்கும் பிரியாணி, சூப்பராக இருக்கும்.